சார்ட் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஃப்ளோ சார்ட்டில் என்னென்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலர், அசம்பிளர், ஆப்ஜெக்ட் கோட் அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா ஒரு ப்ரோக்ராமைஸ் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு இது கொடுத்துரும். தென் வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏஐ சாட்பாட் ஃபார் அமெரிக்கன் காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் சாரி நான் கையில் தான் கேமரா இருக்குது. வேர் இஸ் தி American College AMERCAN American College. ஓகே, இப்போ ஐம் போஸ்ட் மீன்ஸ் ஏன்னா ரேக்கில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரேக்கோட சங்க்ஸில் போய் இதை ரிட்ரீவ் பண்ணும். டேட்டாஸில் வந்து வேர் இஸ் த அமெரிக்கன் காலேஜ் அந்த மாதிரி அந்த வெக்டார் டிபி அந்த வெக்டார்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ வந்து இட்ஸ் டேக் டைம். ஏன்னா எல்லாமே லோக்கலில் நம்ம செய்கிறதுனால டெஃபினெட்லி இட்ஸ் டேக்ஸ் சம் டைம். ஸோ வந்து வெயிட்டிங் ஃபார் இட். ப்ராசஸிங் என்னோட பிசியில் இன்பில்ட்டாகவே மைக் இல்லை guys. ஸோ வந்து நான் வந்து கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், மொபைல் கேமராவை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட் வாட்ஸ் த டைம் நவ் 6:34. ஓகே, நான் வந்து 6-7 நான் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து ரேக் ஐம் கோயிங் டு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாடல் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் டேக் சம் டைம். So only I am refresh it and do it again. Where is the American College? Where is the American College? I mean, it's processing little bit. வந்துச்சா? The location of the American College is located in Madurai. The established in collaborate of in 1881 at Pasumalai. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் எங்கே லொக்கேட் ஆனிச்சு. தென் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணால் ஜிடி வாஷ்பர்ன் இன் 906 வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம வந்து என்னென்னா இங்கே வந்து ஃபவுண்ட் பண்ணோம். அதாவது ஐ மீன் கோரிப்பாளையம் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். தென் வந்து இந்த அமெரிக்கன் காலேஜ் ரேங்க்டு 59th in NIRF 2025 ரேங்கிங்கில் வந்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவர் இமெயில், காலேஜோட இமெயில், தென் காலேஜோட மொபைல் நம்பர். த லொக்கேஷன் ஆஃப் த அமெரிக்கன் காலேஜ் இஸ் எக்ஸாக்ட்லி மென்ஷன் இன் த ப்ரொவைட் கண்டென்ட்ஸஸ் மதுரை. அதாவது நம்ம கொடுத்தது வந்து என்னன்னா அமெரிக்கன் காலேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நம்மளுக்காக இது சொல்லியிருக்காரு. ஏன் இப்போ வந்து நான் அதை பிரித்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரே மாடல் யூஸ் பண்ணி இத்தனை இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கனால மாடல்ஸ் வந்து ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ வந்து அவ்வளோதான் guys நம்ம ப்ராஜெக்ட். இதோட கோடிங் நம்ம பார்த்தோம்னா VS Code. ஐம் கோயிங் டு பிக் தஸ் பைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பைத்தான்ஸில் வந்து என்னென்னா ரிசோர்ஸ் சர்வஸ் இத்தனை சர்வஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மெட்டா லாமா மாடல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து API கீ போட்டாச்சு. ரேக்கில் வந்து என்னென்னா அமெரிக்கன் காலேஜ் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்து அங்கே டேட்டா ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். இது ஃபைல் அப்லோட் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னா, சாரி நான் கேமரா கொஞ்சம் மாற்றி பிடிச்சேன், சாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் கோட் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் API யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சீரியல் போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாமா 3.3b இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து என்னென்னா அமெரிக்கன் காலேஜ் சைட்டில் இருந்து நம்ம டேட்டாஸ் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே பிக்கிள் ஃபைல் வந்து நம்ம போட்டு வச்சாச்சு, இது ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்து பிக்கிள் ஃபைலில் இருக்குது. ஸோ பிக்கிள் ஃபைலையும் தாண்டி நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இங்கே ரேக்கில் இது போட்டு வச்சுருக்கேன். தென் வந்து என்னென்னா ஃபைல் அப்லோட் ஃபார் வாட் மீன்ஸ் நம்ம PDF-ஆக இருந்தாலும் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அப்லோட் பண்ணி நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. டேட்டா பேஸில் எதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம்னா, டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து இங்கே இருக்குது யூசர் DB, இது ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னென்னா யூசர் DBயில் வந்து என்னென்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம உள்ளே போய் நம்ம நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. தென் வந்து ஹெல்பர்ஸ் மெயில் வந்து என்னென்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட், அதாவது என்னென்னா உள்ளே வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து சிஸ்டம் ப்ராம்ஸ், நம்ம என்னென்ன ப்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் என்னென்ன இது பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரன் LLM.
இங்கே வந்து என்ன நம்ம லோக்கலில் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து கீழே வந்து டாபிக்ஸ் எந்த மாதிரி பிரிக்கணும், இன்ட்ரோடக்ஷன், கோர் கான்செப்ட், எக்ஸாம்பிளோட எப்படி டாப்பிக்கை பிரித்து நம்ம இது பண்ணணும், அதோட கீ கான்செப்ட் அண்ட் ஓவர் வியூ, அப்புறம் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்படி நம்ம குவிஸஸ் வந்தோம்னா குவிஸஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன கொடுக்கணும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். குவிஸஸோட டைப் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். ரூட்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் கெட் அண்ட் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணால நம்ம டேட்டாஸை, அப்புறம் வந்து கெட் பண்ணணும் ஃபார் லாகினுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜேசன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து லாகின், இது கீழே இருக்க ஃபுல்லாமே லாகின் தான், நமக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து என்னென்னா பிடிஎஃப் ரீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். PDF 2 அந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா அதே தான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கு மட்டும் நம்ம கோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரேக் வந்து என்னென்னா சிம்பிள் ரேக் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேக்கிங் பேஸ் வந்து மாடல் ரன் பண்ணி எம்போர்டிங் மாடலுக்கு வந்து என்னென்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா எம்போர்டிங் மாடல் சாரி வேர் த மாடல் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா URLsலேருந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை வந்து நம்ம சங்க்ஸை வந்து எப்படின்னா 500 ஓவர்லேப் பண்ணி நமக்கு 1000 சங்க்ஸை பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓவரால் சங்க்ஸ் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்னா 3450 சங்க்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அவர் ரேக். அப்புறம் வந்து அப்லோட்ஸ், இங்கே நம்ம PDF அப்லோட் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த PDFலேருந்து நம்ம ரேக் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும் என்னென்ன இப்போ பண்ணுறாங்கங்கிறதுக்காண்டி. தென் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம்னா இமேஜஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் HTML தான். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம LLM யூஸ் பண்ணுறதுனால ரியாக்ட் ரன் ஆகையில் நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால வி கோ ஜம்ப் டு HTML. பிகாஸ் நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் முக்கியம் இல்லை, பின் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா விர்ச்சுவல் என்ஜின் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம விர்ச்சுவலாக பிப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். பிப் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் ஃபுல்லாமே எப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறது OS, READY, JSON, ஃப்ளஸ்க்கு, அதே மாதிரி PDF 2, டாக், ஹேக்கிங் ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து என்னென்னா இப்போது GitHub அண்ட் யூடியூப் லிங்க்ஸ் நாங்கள் பண்ணி டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல் காய்ஸ். திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் நேம்ட் அஸ் Omnium. டில் வந்து என்னென்னா 20% ஆஃப் ப்ராஜெக்ட் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னால டைம் இஸ் நாட் சஃபிஷியன்ட். டைம் சஃபிஷியன்ட் இல்லை, நாங்கள் வந்து ஸ்க்ராப்லேருந்து எல்லா திங்ஸையும் வந்து ஸ்டடி பண்ணி வந்தனால எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ளஸ் வந்து என்னென்னா திஸ் ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த லெவலுக்கு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஸ்டாப் ஹியர். வி கோ. இன்னும் நாங்கள் மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம், இன்னும் வந்து ஸ்டடி பண்ணி இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். வித்தின் நாங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து இந்த காலேஜுக்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு தான் போவோம் கைஸ். தேங்க்யூ.